உனக்கு வெச்ச நகையை மூட்டணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்ப மூட்டிக்கிட்டு 2 பேரும் நான் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுதா? யோ, இந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நல்லா இப்படி இப்படி இருக்கணும், புரிஞ்சுதா? ஓகே. இந்த ஆங்கிள் பாருங்க, ஓகேவானு? லேண்ட்ஸ்கேப்ல. யோ, என்னைய எடுத்து வச்சிருக்க, நம்ம லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கணும். நம்ம யூடியூப்க்கு வீடியோ போட போறோம். ஓகே ஓகே, ஆக்ஷன். நீங்க என்ன மாதிரி ரொம்ப ஸ்லிம்மா ஃபிட்டா ஆகணுமா? அப்போ இந்த புரோட்டீன் பவுடரை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். ஆல்சோ நான் உங்களுக்கு வேற ஒரு ப்ரீ வொர்க் அவுட் ட்ரிங்க்கும் சஜஸ்ட் பண்றேன். அர்ச்சனா, என் பேர் சொல்லுங்க. நான் இப்படி ஃபிட்டா இருக்கிறதுக்கான காரணமே என்னோட பர்சனல் ட்ரெய்னர் மதன் தாங்க. அவருடைய கான்டாக்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அர்ச்சனா, அம்மாவோட சமையல் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் போதுமா? ஹெல்தியான ஃபுட் சாப்பிட வேணாமா? சோ எங்க அம்மாவோட சமையல் தாங்க என்னோட ஃபிட்னஸ்க்கு காரணம். சோ அவங்களுடைய கான்டாக்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அர்ச்சனா, அப்படியே நம்ம ஜிம்மோட லொகேஷன் சொல்லுங்க. ஓ சரி. நான் போற ஜிம் வந்து முகப்பேர்ல இருக்கிற ஏத்தி காட்டுறோம் ஜிம். அந்த ஜிம்முக்கு வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா பல்கிங் பண்ணலாம். ஏன்னா ட்ரெயினர்ஸ் எல்லாம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. அம்மாவோட லொகேஷன். எங்க அம்மாவோட சமையல நீங்க சாப்பிடணும்னா எங்க வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும்ல. சோ லொகேஷன் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அர்ச்சனா, அப்படியே நான் பர்சனல் அடிச்சு மூஞ்சி கிஞ்சல உடைச்சிடுவேன் 2 பேரையும். உங்கள வச்சிட்டு நான் எங்க இருந்தா ட்ரெண்ட் ஆகுது? குடுங்கடா போன். மதன் பாப்பா, அர்ச்சனா ரெடி ஆயிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓ அப்படியா, சரி ஓகே. அது வரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, வாங்க. ஐயா, அதெல்லாம் என்னால முடியாது. இந்த விளையாட்டுக்கு வரல. சும்மா பண்ணுங்க, வாங்கம்மா. இங்க பாருங்க, இப்படி பண்ணுங்க. இது ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. இப்ப இந்த கை, இப்ப கையை பின்னாடி மடக்குங்க. சாரி, முன்னாடி இப்படி. இப்ப இந்த கை. சாரி, தெரியாம பட்டுருச்சு. இப்போ கை இப்படி வச்சு 10 தடவை உட்காந்து எந்திரிங்க பாப்போம். அட போப்பா, ஒரு நாளைக்கு நான் அத்தனை வாட்டி தான் வீட்டுல உட்காந்து எந்திரிக்கிறேன். என்னால எல்லாம் முடியாதுப்பா, நான் வரல. நீங்க ஃபிட்டே இல்ல ஆண்டி. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் அர்ச்சனா மாதிரி என்கிட்ட காசு கொடுத்து ஒர்க் அவுட் கத்துக்கோங்க. என்னப்பா, என்னையும் ஏமாத்தி காசு கறக்கலான்னு பாக்குறியா? ஆண்டி, உங்களை மாதிரி ஆண்டிஸ்னால தான் ஒர்க் அவுட்டோட அருமையே தெரியாம போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலின்னு தினமும் புலம்பிட்டு இருக்கீங்க. கோச், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துலலாம் அவங்கள வீட்டை விட்டு வெளியில விட்டது கிடையாது. ஏன் படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட அவங்கள வீட்டை விட்டு வெளியில விட்டது கிடையாது. அந்த ஜெனரேஷன்லலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் இப்பெல்லாம் என்ன இவ்வளவு ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நான் ஜிம்ல பண்ற 1 hour ஒர்க் அவுட் எங்க அம்மா வீட்டுல பண்ற வேலையை விட அதிகமாயிடுச்சு. தப்பா பேசாதீங்க, கணத்துல போட்டுக்கோங்க, போடுங்க.